வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். டுடே நம்ம யாரோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் நீங்கள் தம்ப்லைன்லேயே நீங்கள் பாட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் ஒரு தடவை நானும் சொல்கிறேன், நம்ம ரசிகன் யூடியூப் சேனல் ஓனரான மணிக்கணி அவரோட யூடியூப் சேனல் தான் பார்க்க போகிறோம். இவர் 2 சேனல் வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம ரசிகன் சேனலுக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம எவ்வளோ இன்கம் வாங்கிட்டு இருக்காரு மந்த்லி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். சில காலேஜஸ்லாம் போய் கெஸ்ட்டாக போய் ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. பெண்களின் கனவு கண்ணன் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஜே அதிகமாக இருக்காங்க. எங்கே போனாலும் ஒரு ஃபேன் அதிகமாக கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரீச் ஆகிட்டு இருக்காரு. அவரோட இன்கம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இவர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து 2.5 மில்லியன்ஸ்க்கு மேலே வச்சிருக்காரு. அதனால் வந்து நிறையா இன்கம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் சோஷியல் பிளேட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோஷியல் பிளேட் வந்து உங்களுக்கு மந்த்லி ஏர்னிங் ஆஃப் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா $7,700 இருந்து $1,23,000 வரைக்கும் இன்கம் வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் சோஷியல் பிளேட் எப்பயுமே சொல்கிறத நான் நம்ப மாட்டோம். சோஷியல் மீடியா எப்பயுமே பொய்யா தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால் என்ன பண்ணுறோம்னா, அவர் போன மாதம் மட்டும் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காரு, எவ்வளோ ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி அதை கனெக்ட் பண்ண போகிறோம். அதுபடி பார்த்தோம்னா, போன மாதம் மட்டும் அவர் போட்ட வீடியோஸ்க்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3,9,47,805 வியூஸ் வந்து வந்துருங்க. இந்த 3,9,00,000 வியூஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வியூஸ் எல்லாம் வீடியோஸ்க்காக வந்த வியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் நிறையா ஷார்ட்ஸ் அதிகமாக போட்டிருக்காப்ல. ஷார்ட்ஸ் போட்டிருந்தாலும் அந்த ஷார்ட்ஸுக்கு தான் அதிகமாக வியூஸ் வந்திருக்கு. இந்த 3 கோடி வியூஸ்மே வந்து வீடியோஸ்க்கு வந்துருந்துச்சுன்னா அவர் எப்படி மோஸ்ட்லி ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்கம் வாங்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதை அப்படி பார்த்தோம்னா இவர் ஷார்ட்ஸ் தான் அதிகமாக போட்டுருக்காரு. ஒவ்வொரு நாளுமே வீடியோஸ் போட்டிருக்காரு. பட் வந்து டெய்லியுமே வீடியோஸ் போடல, அது ஷார்ட்ஸ் தான் அதிகமாக போட்டிருக்காரு. ஸோ ஷார்ட்ஸுக்கு வந்து ரெவென்யூ எப்பவுமே கம்மியாக தான் வரும். அது மாதிரி வீடியோஸ்க்கு வந்து ரெவென்யூ கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ ஷார்ட்ஸ் எவ்வளோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்க்கான வியூஸ் தனியாக எடுத்துட்டோம். அது மாதிரி வீடியோஸ் எவ்வளோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு வீடியோஸ் தனியாக எடுத்துட்டோம். அப்படி பார்த்தோம்னா போன மாதம் மட்டும் அவர் போட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வெறும் வீடியோஸ் மட்டும் தான் அவர் அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த 4 வீடியோஸ்க்கு மட்டும் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு பார்த்தோம்னா 1,94,000 வியூஸ் வந்திருக்கு. இதுக்கு 1000 வியூஸ்க்கு இவரோட சேனலுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் லிஸ்ட்டில் வரும். ஸோ அதனால் வந்து ஒரு 7 ரூபாய் 74 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. நம்ம மினிமமாக அதில் பாதியான 30 ரூபா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம். அப்படி 30 ரூபா அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா 5,820 ரூபா மட்டும்தாங்க அவருக்கு போன மாதத்துக்கு இவர் போட்ட வீடியோஸ் மட்டும் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லாதீங்க. இவர் 4 வீடியோஸ் மட்டும் தான் போட்டிருந்தாரு. அந்த 4 வீடியோஸ்க்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். அவர் போட்ட 4 வீடியோஸ்க்கு மட்டும் தான் 5,800 ரூபா வந்துருந்துச்சு. இப்போ ஷார்ட்ஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷார்ட்ஸ்க்கு மட்டும் போன மாதம் 3,7,53,000 வியூஸ் வந்துருக்குங்க. இந்த வியூஸ்க்கு 1000 வியூஸ்க்கு மினிமமாக எல்லா யூடியூப் சேனலுக்கு எவ்வளோ வருதோ, ஷார்ட்ஸ்க்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 80 பைசா வரும். ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணோம்னா இவருக்கு போன மாதம் மட்டும் ஒரு போட்ட ஷார்ட்ஸுக்கான வியூஸ்க்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 24,603 ரூபா வருதுங்க. இது வந்து போன மாதம் அவர் போட்ட ஷார்ட்ஸுக்கான இன்கம்ங்க. இது வந்து ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ ஷார்ட்ஸ் போட்டாரோ அந்த ஷார்ட்ஸுக்கான இன்கம் பார்த்தீங்கன்னா 24,603 ரூபா. இதோட அந்த வீடியோஸ்க்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5,820 ரூபா. ரெண்டையும் டோட்டல் பண்ணோம்னா ஒரு 30 ரூபா டோட்டலாக போன மாதம் மட்டும் ஏர்ன் பண்ணியிருக்காரு. இதுதான் மணியோட மொத்த ஏர்னிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, இவர் நிறைய ப்ரொமோஷன் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மூலமாக காலேஜஸ்க்குலாம் வந்து கெஸ்ட்டாக போய் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அது மூலயமா வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.